வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு பூக்களை வச்சு ஃபேஸ் பேக் வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஜாவில் நிறைய நன்மைகள் இருக்குது. முகம் நல்லா பொலிவு பெறும், ஈரப்பதமாகவும் வச்சுக்க உதவும். சிகப்பு பன்னீர் ரோஜா கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பேபி பிங்க் எடுத்திருக்கேன். இதோட ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். ஆவாரம் பூ, இலை இது எல்லாமே முகத்துக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இது மாதிரி கிடைக்காதவங்க நீங்கள் ஆவாரம் பூ பவுடர் கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுத்தையுமே நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறது மூலமாக முகம் பார்க்க நல்லா பளபளப்பாகவும் மென்மையாகவும் மாறும். சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் உதவும். முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கவும் செய்யும். ஆவாரம் பூவில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னா, முகத்தை தங்கம் போல மினுமினுக்க செய்யும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிக்சி ஜார்லேயே எடுத்துக்கிட்டேன். நல்லா காய வச்சு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் தினமும் அப்ளை பண்ணிட்டு வாங்க. இதோட பாலில் கலந்து கூட நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். இல்லாட்டி வெறும்னே தண்ணியில் கலந்து கூட நீங்கள் போடலாம். ஒரு 1/2 hour நல்லா போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. முகத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவும். கரும்புள்ளிகள், கருவளையங்கள் எல்லாமே சரி செய்ய உதவும். முகத்தை ஈரப்பதமாக வச்சுக்க உதவும். இந்த ஃபேஸ் பேக் நல்ல வாசனை தரும். மிக்சியில் அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருந்தது. இது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே போடலாம் இந்த ஃபேஸ் பேக். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.